எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாஜியை சந்திச்சுட்டு போயிருக்காங்க நேற்று முன்தினம். அந்த சந்திப்பிற்கு பிறகு முதல் முறையாக நீங்க தலைநகர் டெல்லிக்கு வந்திருக்கீங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக தெரிகிறது. சந்திப்பு இருக்கா? நேற்று நான் பார்த்தேன், நம்முடைய உள்துறை அமைச்சருடைய இல்லத்திற்கு வெளியே நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் 2 பேர் இருந்தீங்கன்னா, நான் அதனால எதையும் மறைக்க விரும்பல. நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நான் சந்திச்சிருக்கேன். அதே போல நம்முடைய தேசிய தலைவர் ஐயா நட்டா அவர்களையும் சந்திச்சிருக்கேன். அதே போல நம்முடைய அமைப்பு பொதுச்செயலாளர் ஐயா சந்தோஷ் அவர்களையும் சந்திச்சிருக்கேன். 3 பேர் என்ன அதிகாரப்பூர்வமா நம்ம சந்திக்கணுமோ சந்திச்சிருக்கோம். குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி வளர்ச்சி எப்படி நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம். 2026 தேர்தலை பொறுத்தவரை ஒரு விஷயத்துல நாம் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம். இது தமிழகத்திற்கு மிக முக்கியமான தேர்தல் என்பதுல நம்ம தெளிவா இருக்கோம். ஏன்னா நாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, நாங்க இன்னைக்கு ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்ம குற்றம் சுமத்துறோம். அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எங்களுடைய பார்வையில மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறோம். அதனால் எங்களை பொறுத்தவரை, குறிப்பாக என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த விஷயத்துல 2026 தமிழக மக்களுடைய நலனுக்கான தேர்தல் என்று நான் பார்க்கின்றேன். அதான் கட்சி பார்க்கிறோம், தலைவர்கள் எல்லாரும் பார்க்கிறோம். அதுல அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க, அப்படி பார்க்கும் பொழுது கூட்டணி எல்லாம் எப்படி? கூட்டணிக்கான நேரம், காலம், அவகாசம் அதற்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கணும். இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 மாசம் 10 மாசம் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கட்சி நலன் முக்கியம், பாரதிய ஜனதா கட்சி எப்படி போகணும்னு முக்கியம். அதை விட முக்கியம் தமிழக மக்களுடைய நலன். கட்சி வளர்ச்சி முக்கியமா, தமிழக மக்களுடைய நலன் முக்கியம்னு கேட்டீங்கன்னா, தமிழக மக்களுடைய நலன் இன்னைக்கு முக்கியமா இருக்கு. அதனால இது எல்லாம் பேசியிருக்காங்க, நம்முடைய மூத்த தலைவர்கள் ஆலோசிக்கிறாங்க. அதனால கூட்டணி சம்பந்தமாக தகுந்த நேரத்துல நம்முடைய தலைவர்கள் பேசுவாங்க. மாநில தலைவராக என்னுடைய கருத்து என்ன சொல்லணும் தலைவர்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபீட்பேக் என்ன தலைவர்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துல ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்கின்ற தொண்டர்களுடைய கருத்தையும் நம்முடைய தலைவர்களுக்கு தெரிவிச்சு. மாநில மக்களுடைய நலனுக்காக இருக்கிற அப்படின்னு சொல்றீங்க. அதே சமயத்துல அதிமுகவினுடன் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அப்படின்றது நேற்றுக்கு முந்தினத்திலிருந்தே தகவல் தெரிகிறது. இதை அண்ணாமலை அவர்கள் எப்படி பார்க்கிறார்? நீங்க பாஜக கூட்டணியில அதிமுக வருவதை நீங்க எப்படி வரவேற்கிறீர்களா? கூட்டணியை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, சாரி உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. கூட்டணியை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, நேரம் காலம் ரொம்ப தூரம் இருக்கு. 2026 ஏப்ரல் மேல வரக்கூடிய தேர்தல். இன்னைக்கு நாம மார்ச் முடியும் தருவாயில் இருக்கு. கிட்டத்தட்ட 1 ஆண்டு முழுமையா நமக்கு இருக்கு. 10 மாத காலம் தேர்தல் சுட்டுக்கு இருக்கு. அதனால எங்களை பொறுத்தவரை ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இங்க கருத்துக்களை சொல்லலாம், தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம், மாநிலத்துல அரசியல் களம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பாருங்க, மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுடைய நலனை பிரதானப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தை நானும் ஏற்கிறேன். தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாரும் சொல்ற கருத்து 2026 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை ஏற்றுக்கிறோம். எங்களுடைய எதிரி யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அவங்களுடைய கூட்டணி இன்னைக்கு ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்பதுல தெல்ல தெளிவா இருக்கும். அதே நேரத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் சில நாட்கள்ல உங்களுக்கு நம்முடைய மாநில தலைவருடைய தேர்தல், தேசிய தலைவருடைய தேர்தல் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நாம் இருக்கோம். அந்த அமைப்பு பருவத்தில் நாம் இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மாவட்ட தலைவருடைய தேர்தல் நம்ம முடிச்சிட்டோம். அந்த நேரத்துல என்னுடைய கருத்துக்கள் நான் தெரிவிக்கிறேன்னா, இன்னைக்கு நான் பேசப்படுறேன். மாநில தலைவர்ன்ற இதுல வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை அதிமுக பாஜக கூட்டணி வருவதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா இல்ல ஏற்றுக்கொள்கிறீர்களா? அண்ணா, கூட்டணியை பற்றி அது எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரத்துல நாங்க பேசுறோம். இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் எப்படி இருக்கு, மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படிங்கறத ஒரு கட்சி பிரதிபலிக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் எங்களுக்கு இருக்கு. கூட்டணியை பற்றி நிச்சயமாக பேச வேண்டிய நேரத்துல பேசுறோம். மிக குறிப்பாக அண்ணாமலைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி, இந்த கட்சியினுடைய தொண்டன் மாநில தலைவராக இருந்தாலும் எனக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவும் இல்லை. கட்சி முதன்மையானது, கட்சி முக்கியமானது, கட்சிக்காகத்தான் நாங்க எல்லாருமே இங்க இருக்கோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கட்சியில மட்டும்தான் ஜனநாயக முறையும் நடக்கும். ஒரு தலைவராக இருந்தாலும் தொண்டராக இருந்தாலும் கூப்பிட்டு கருத்து கேட்கறது, நம்முடைய கருத்துக்களை கேட்கறது, நாங்களே எங்களுடைய ஆலோசனைகளை சொல்றது, அதை எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் உள்வாங்கி இருக்கின்றார்கள். மிக விரைவில் மாநில தலைவருடைய தேர்தல் அதெல்லாம் நடக்க இருக்கும் பொழுது நான் பேசுறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.